This is Suresh from Coimbatore கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல வந்து 1,10,840 பேர் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரேங்க் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். இந்த வருஷம் 2,682 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா இது வந்து வெரி சீரியஸா எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பேச போறோம். ஏன் இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருவேளை வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல வந்து நீங்க அட்மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ரெகுலர் கவுன்சிலிங் ஜெனரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வரும். அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்லீஸ்ட் நீங்க பண்ண இந்த மிஸ்டேக்ஸை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பிரசென்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறவங்களா இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா ஒரு கைடன்ஸா இருக்குங்கிற நம்பிக்கையில நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த வருஷம் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,682 பேர் இன்எலிஜிபிலிட்டிங்க. இதுல ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 925 பேர் வந்து இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 767 பேர் இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. பிசி முஸ்லிம் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 81 பேர் இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எம்பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 400 பேர் இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில 501 பேர் இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 232 பேர் இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியில பாத்தீங்கன்னா 58 பேர் வந்து இன்எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஒட்டு மொத்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,682 பேர் இன்எலிஜிபிள். ஏன் இவங்களாம் இன்எலிஜிபிள் ஆனாங்க, என்ன காரணத்துக்காக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட வந்து சர்டிபிகேட் வந்து தேவையான சர்டிபிகேட் கரெக்டான சர்டிபிகேட் அப்லோட் பண்ண மிஸ் பண்ணதுனால ஒரு 508 பேருடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குதுங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி அந்த 508 பேர் யார் யாரெல்லாம் உங்க சர்டிபிகேட்ல என்னென்ன சர்டிபிகேட்ல பிரச்சனைகள் இருந்ததோ, யார் யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருந்ததோ, தயவு செய்து அந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த சர்டிபிகேட்ஸை ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ரெடி ஆயிட்டீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு இந்த நேஷனாலிட்டி ப்ராப்ளம். இந்த நேஷனாலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து வெளியில இருந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த அப்ராட்ல இருந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களுக்குலாம் சரியான அந்த நேஷனாலிட்டி சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டான நேஷனல் சர்டிபிகேட் ரெடி பண்ண முடிஞ்சா, அதாவது ரெடி இல்லைங்க ஒரிஜினலாக எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த சர்டிபிகேட்டை எடுத்து நீங்க இமீடியட்டா கொடுத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 138 பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த கேட்டகரியில வந்து நான் எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க, இல்ல இங்க இருந்து அதர் ஸ்டேட்ல போய் படிச்சுட்டு இருந்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே நேட்டிவிட்டின்னு ஒரு சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்து படிச்சிருக்கணும். இல்ல வந்து பேசிக்கா நீங்க வெளியூர்ல போய் படிச்சிருந்தாலும் உங்களுடைய நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அப்ப தமிழ்நாடுக்கான நேட்டிவிட்டி உங்க பேர்ல, அதாவது அந்த கேண்டிடேட் யாரோ கேண்டிடேட்டோட அப்பா பிளஸ் அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு அவங்க பேர்ல நேட்டிவிட்டி இருந்திருக்கணும். அந்த சர்டிபிகேட் எடுக்க தவறினவங்க, அதனால ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 519 பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்ததா எடுக்கிறதா இந்த கேப்ல எடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ங்கிற அடிப்படை சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் சப்ஜெக்டா எடுக்காதவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஐ எம் சாரி, இது இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வேற எப்பவுமே நீங்க இன்ஜினியரிங் உள்ள வரவே முடியாது. ஸோ இதனால ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 பேர் இதனால ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு 6 பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ சரியான அந்த ரெஃப்யூஜி சர்டிபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதனால அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அதை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணாதனால ஒரு 410 பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படிங்கிறதுங்க. இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1,650 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து கண்டிப்பா வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கலாம், அல்லது 2க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கலாம். இது ஸ்டூடெண்ட் கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் அவங்க போய் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ரொம்ப மிக மிக குறைவு. ஒண்ணு வந்து நீங்க பதட்டப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், சாரி தப்பு பண்ணதுனால நான் அப்ளிகேஷன் போட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். அதுல என்கிட்ட 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு சார் என்ன பண்றது கூட என்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி தப்பு நடந்திருந்தா நீங்க இமீடியட்டா டிஎஃப்சி சென்டர்ல போய் நடந்ததெல்லாம் சொல்லுங்க,
அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சி அவங்களுடைய சர்டிபிகேட் டூப்ளிகேட் சர்டிபிகேஷனா இருந்தாலும் அவங்களுக்கு ரேங்கிங் கிடைச்சி அவங்க வந்து இப்போ சேஃபர் சைட்ல உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள கொஞ்சம் ஹையர் கட் ஆஃப்ல இருந்து மாட்டிக்கிட்டவங்க, அதாவது ஹையர் கட் ஆஃப்ல 150 கட் ஆஃப் மேல இருந்தும் ஒரு சின்ன தப்பு நடந்ததுனால இந்த மாதிரி டூப்ளிகேஷன் சர்டிபிகேட்ங்கிற கான்செப்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, நிறைய காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை யாராவது ஏஜென்சிஸ் கூப்பிட்டுருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு, சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு பண்ணி தரோம், நீங்கள் ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படின்லாம் ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வாங்க, உங்கள் சர்டிஃபிகேட் எங்கள் கையில் கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. சர்டிஃபிகேட் லாக் ஆகிருந்திருக்கும். அவங்க நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி தர்றோம், கவுன்சிலிங்கை பொறுத்தவரை நீங்கள் கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை 4-5 காலேஜுக்கு கொடுத்துருக்கலாம் காப்பி எடுத்து. அதை வச்சு 4-5 காலேஜ் வந்து உங்க பேர்ல அப்ளிகேஷன்ஸ் அவங்க ஒரு பாஸ்வேர்டு இமெயில் கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க, அதனால டூப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஆர்வம் 4-5 காலேஜுக்குள்ள போய் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு காலேஜ்லயுமே உங்க சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க ஒவ்வொரு இடத்துலையும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக சீட் எப்படின்னா ஒரு பையனுக்காக 4 காலேஜில் 4 சீட் எடுக்கிறதுக்கு முடிச்சிங்கன்னா அப்போ டூப்ளிகேட் ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து விவரம் தெரியாம நிறைய காலேஜில் போய் அவங்களுடைய ஃபோன் கால் மூலியமா நீங்க போய் மாட்டிக்கிட்டு இங்க போய் ஒரு இடத்துல கொடுத்து இன்னொரு இடத்துல போய் கொடுத்து அங்கே கிடைச்சா பரவாயில்லையா இங்கே கிடைச்சா பரவாயில்லைங்கிறது டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ். ரெண்டாவது, ஏஜென்சிஸ் நிறைய பேர் வந்து நாங்க அந்த ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், இந்த ட்ரஸ்ட்லேருந்து பணம் வாங்கி தரேன்னு சொல்லுங்களேன், ஏமாத்தி நிறைய பேருக்கு டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ்னால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில ஹிட் ஆயிருக்கு. இந்த தடவை ஏன் இதை பத்தி பேசணும்னா, இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களுக்கும் கூட சப்ளிமெண்டரி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த சப்ளிமெண்டரி ரெகுலர் கவுன்சிலிங் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு கண்டிப்பா ஒரு 4 ஃபேஸா நடக்கும். அந்த 4th ஃபேஸ் வர்றதுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி கால் ஃபார் பண்ணுவாங்க. கண்டிப்பா மறந்துடாம இங்க இருக்கக்கூடிய நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண முடிஞ்சா பர்ஃபெக்டா கரெக்ஷன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அகைன் யூ மே கெட் த சான்ஸ். ரீசன் ஏன் அப்படின்னா, 1,65,000 சீட் இருக்குது. ஆனா 1,10,000 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுலயும் 80,000 பேர் தான் சீட் எடுப்பாங்க. அங்கேயும் ஒரு 20,000 சீட் வேக்கண்ட் ஆகும். ஸோ இன்னமும் உங்களுக்கு டயர் 2 லெவல்ல ஈவன் நல்ல மார்க் இருக்கவங்களுக்கு டயர் 1 லெவல்ல கூட வந்து காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, நினைச்ச பிரான்ச் கிடைக்குமா கூட கேரண்டி கொடுக்க முடியாது. பட் உங்களுக்கு நல்ல காலேஜ்ல கிடைக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கிறதுனால தயவு செய்து இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இந்த நியூஸை தயவு செய்து நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் கொண்டு வரேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர். நீங்களும் இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கலாம். கண்டிப்பா நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி சப்ளிமெண்டரியில் உள்ளவங்க உங்களுக்கு நல்ல சீட் காத்துக்கிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.